ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவிய பிரியா யூடியூப் சேனல். இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தெலுங்கு வருட பிறப்பு உகாதி அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத இதில் காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோக்குள்ளே வந்தாச்சு. வீட்டில் காலையில் தண்ணி வந்துச்சு. தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு துணி துவைச்சி எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. இப்போ நான் குளிச்சுட்டுமே வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் வேக வச்சுருக்கேன். காலைல சாலட் பண்ணலாம் அப்படின்னு வாசல்லாம் கழுவி கோலம்லாம் போட்டு முடித்தாச்சு. வீடெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு எல்லாமே வேலை முடிஞ்சிருச்சு. இனிமேல் சாமிக்கான வேலை மட்டும் இருக்குது. அமாவாசை இன்றைக்கி காலையில் தான் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறனால சரி பூஜை பாத்திரத்தெல்லாம் விளக்கலாம், சாமியெல்லாம் துடைக்கலான்னு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரத்தை விளக்கிட்டு வந்தாச்சு. இனிமேல் பார்த்திங்கன்னா பொட்டு வைக்கணும். சந்தனம், குங்குமம் இதெல்லாம் தான் நம்ம வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு முருகனுக்கு தான் வைக்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, தெரியும் உங்களுக்கு. விளக்கு, அப்புறம் மணி, அந்த சின்னமாக ஒரு குடம் அதில் தண்ணி வைக்கிறது, அது எல்லாத்துக்குமே நான் இப்போ பொட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா உகாதிக்கு பச்சடி அதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ பார்த்திங்கன்னா பொட்டெல்லாம் வச்சு முடிச்சாச்சு. அப்புறம் பூழல் பண்ணுவாங்க, ஒரு இனிப்பு. அது நல்லாயிருக்கும். அது எனக்கு பண்ண தெரியாது. இங்கே நிறைய பேர் பண்ணுவாங்க, தெலுங்குக்காரங்க. நான் சாப்பிட்ருக்கேன், சூப்பராக இருக்கும். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் வரும் நமக்கு தமிழ் வருட பிறப்பு. அப்போ பண்ணிக்கலாம் ஏதாவது அப்படின்ட்டு பெருசாக எதுவும் பண்ணல. நான் எப்போதும் வீட்டில் எப்படி சாமி கும்பிட்றதுக்கு ஏதாவது வைப்பேனோ அது மட்டும்தான் வச்சு நான் இன்றைக்கி சாமி கும்பிட்ருக்கேன். இதில் என்னடா நானாக பேசிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? அது ஃபோன் பேசிகிட்டு இருந்தபோது வீடியோ எடுத்திருந்தேன், அதனால உங்களுக்கு அப்படி தெரியுது. இப்போ பார்த்திங்கன்னா சாமியையுமே தொடச்சி பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கேன். இனிமேல் தான் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே நம்ம ரெடி பண்ணணும். அவ்வளோதான், இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது. பொட்டு வச்சு முடித்தாச்சு. வாங்க இனிமேல் சாமி கும்பிட்றதுக்கு நம்ம ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு சாமி எல்லாத்தையும் கொண்டு போய் இங்கே வச்சுட்டு தட்டு எல்லாமே வச்சாச்சு அந்தந்த இடத்துல. இனிமேல் பூ வைக்கலாம் சாமிக்கு. பூ வைக்கிறதெல்லாம் எடுக்கல, வச்சு முடிச்சுட்டு தான் நான் எடுத்திருந்தேன். நான் இப்படி தான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சாமிக்கு இப்படி தான் நான் அலங்காரம் பண்ணியிருந்தேன் சாமி கும்பிட்றதுக்கு. செவந்தி பூ, ரோஜா பூவை வச்சு. அதுக்கப்புறம் வாங்க நைட்டே ஊற வச்சுருந்தேன். இது காலையில் ஊற வச்ச உளுந்து, இது நைட்டு ஊற வச்சது. அது அரிசி தோசைக்கு. இது பார்த்திங்கன்னா தோசைக்கு மாவு அரைச்சி வச்சுட்டேன். இது தனியாக வடை செய்யலான்னு வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதை தான் நறுக்கி வச்சுருக்கேன். உப்பு போட்டு நல்லா கிண்டிக்கலாம் மாவை இதில் போட்டுட்டு. எல்லாருக்கும் தெரியும் வடை எப்படி செய்கிறதுன்ட்டு. அதே மாதிரி வடை செய்கிறதுக்கு அது நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு அந்த பக்கத்து ஒரு பக்கத்து அடுப்பில் எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன் தாச்சியில். பார்த்திங்கன்னா இது வடைன்னு சொல்ல முடியாது, போண்டா மாதிரி இருக்கும் குட்டி குட்டியாக. எனக்கு எப்படி செய்ய தெரியுமோ அதே மாதிரி நான் செஞ்சுருக்கேன். அதையும் அப்படியே சாமிக்கு வச்சுட்டு வீட்டில் இருந்துச்சு ஆரஞ்சு, கொய்யாக்காய் இருந்துச்சு, அதை வச்சு தான் நான் இப்போ சாமி கும்பிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராகவே தெலுங்கு வருட பிறப்பு இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. நான் இது தான் பண்ணியிருந்தேன் வீட்டில். சாமியும் கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா தான் நான் சாப்பிட்ருந்தேன். வீட்டில் பார்த்திங்கன்னா என்ன சாப்பாடுன்னு இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது சாமி கும்பிட்டு எடுத்த ஒரு சின்னோண்டு கிளிப்பு. அப்புறம் சாப்பாடு வச்சுருந்தேன், இறால் குழம்பு கொஞ்சமாக வச்சுருந்தேன். அவ்வளோதான். இந்த வீடியோ ரொம்ப பெருசாலாம் எதுவும் இருக்காது, குட்டியாக தான் எடுத்துருந்துருப்பேன். இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.